மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே பெண் காவல் ஆய்வாளர் வீட்டின் கதவை உடைத்து 450 சவரன் தங்க நகை மற்றும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள விளாம்பட்டி காவல் நிலைய ஆய்வாளராக பணிபுரிந்து வருபவர் ஷர்மிளா. இவர் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே மீனாட்சி நகரில் வசித்து வருகிறார். கடந்த 8ஆம் தேதி வீட்டை பூட்டிவிட்டு தன்னுடைய தந்தை வீட்டிற்கு சென்ற ஷர்மிளா நேற்று நள்ளிரவு வீட்டிற்கு வந்தபோது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 450 சவரன் தங்க நகை மற்றும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த அலங்காநல்லூர் போலீசார் கைரேகை, தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாயை வரவழைத்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் வீட்டில் சிசிடிவி கேமராக்கள் இருந்த போதும் அதில் காட்சிகள் ஏதும் பதிவாகவில்லை என்றும் கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.